வாங்க நேரா நிமிந்து உட்காந்துப்போம். முதுகுத்தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். எஸ், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் மேடம். நம்ம இப்ப காஸ்மிக் யோகான் இருக்கின்ற பயிற்சி வகுப்புல சிம்பிள்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். குறியீடுகள். அதுல இப்ப நம்ம சோக்ரின்னு ஒரு சிம்பிள் கத்துக்கிட்டோம். இதுல ஆல்மோஸ்ட் எல்லாருமே 108 டைம் மறைஞ்சிட்டு 27 டைம்ஸ் டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல 108 டைம் மறைஞ்சிருக்கிறோம். சரி, இதுல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப நம்ம எதுக்காக பேசிக்கா என்ன கேட்டிருக்கோம் கேட்ட ஆரோக்கியம் கேட்டிருக்கோம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரி, இது ஆரோக்கியத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கேட்டா அப்படி கிடையாது. எந்த இடத்துல நமக்கு சக்தி அதிகமாக தேவைப்படுகிறதோ, எந்த இடத்துல எனர்ஜி நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறதோ அங்க எல்லாமே இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது நம்ம டீம் மெம்பர்ஸ் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சோக்ரே சிம்பிள் வரைஞ்ச பிறகு என்ன நடக்கும், சில சமயங்கள் என்ன நடக்குது. லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வண்டி ஏஞ்சல்ஸை பத்தி பேசும்போது ஏஞ்சல் நம்பர்ஸ் சொன்னோமா, இதுல சொன்னோமா ஞாபகம் இல்லை. ஏஞ்சல் நம்பர்ஸ் சொன்னோம்னு நினைக்கிறேன். பைபாஸ்ல வண்டி ஏறிட்டாங்க. பைக் ஏறியாச்சு. பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டேங்குக்கு சோக்ரே சிம்பிள் போட்டேன். அங்க இருந்து பைபாஸ் நான் ஏறின இடத்துல இருந்து அடுத்த பெட்ரோல் பங்க் 22 கிலோமீட்டர் தள்ளி 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அவ்வளவுதான், வண்டி தள்ளிட்டு போக முடியாது. திரும்பி போகணும்னாலும் அதுவும் ஒரு டிஸ்டன்ஸ் அதிகம். சோ என்ன பண்ணேன், சோக்ரே சிம்பிள் டேங்க் மேல போட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். ஒரு சண்டே கத்துக்கிட்டேன். மண்டே இந்த விஷயம் நடக்குது. சோக்ரே சிம்பிள் வரைஞ்சிட்டு டேங்க் மேல வரைஞ்சிட்டு சோக்ரே 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 தங்களால் 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி என்ன பெட்ரோல் பங்க் அழைச்சிட்டு போய் விட்டுருங்க. அவ்வளவுதான். ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண அது பாட்டுக்கு பெட்ரோல் பங்க் போயிடுச்சு. பெட்ரோல் பங்க் கண்ணுக்குள்ள தெரியுது. 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியாச்சு. பெட்ரோல் பங்க் கண்ணில் தெரியுது. அப்படியே வண்டி ஆஃப் ஆகுது. அப்படியே அந்த ஸ்பீட்லயே அப்படியே போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டாச்சு. அப்ப நம்மளோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கிறதோ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது அது அப்படி நடக்கிறது. இந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம எந்த ஊர்ல நீங்க எந்த கண்ட்ரில போய் நீங்க ரேக்கி கத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கூடிய சிம்பிள் சோக்ரே சொல்லி தருவாங்க. அந்த சோக்ரே நம்ம சூப்பரா இந்த மாதிரி பயன்படுத்தலாம். சரி, இந்த சோக்ரே சிம்பலை
நெட்ல கூகுள்ல தேடி பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்கன்னா, நம்ம கத்துக்கிட்டோம் பாருங்க சோக்கரை எப்படி போடணும்னு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். நம்ம நம்மளுக்கு ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைட்ல அப்படியே ஹரிசாண்டல்ல கிளாக் வைஸ் சிம்பிள் போட்டிருப்போம். நெட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டர்ல வெர்டிகல் லைன் போட்டு சில இதுல கிளாக் வைஸ் போட்டிருப்பாங்க, சில இதுல ஆன்டி கிளாக் வைஸ் போட்டிருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் சர்க்கிள் போடும்போது எனர்ஜி ரிசீவ் பண்ணுவோம். ஆன்டி கிளாக் வைஸ் சிம்பிள் போடும்போது சர்க்கிள் வரையும்போது எனர்ஜி வெளியில அனுப்புவோம், உள்ள இருந்து வெளில போகும். கிளாக் வைஸ் போடும்போது வெளில இருந்து உள்ள வரும் சக்தி. சரிங்களா? அடுத்தது ரைட் டு லெஃப்ட். நம்ம வலது பக்கத்துல லெஃப்ட் இடது பக்கம் போயிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா ஹரிசாண்டல் லைன் வருது, வெர்டிகல் லைன் வருது, கரெக்ட். சரி, அப்புறம் நெட்ல எல்லாம் யூடியூப்ல எல்லாம் வேற எங்கேயா தேடி பாத்தீங்கன்னா சோக்ரேன்னு தேடி பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டிருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா எனர்ஜி லாஸ் ஆகும், ஆர் எனர்ஜி பேலன்ஸ் கிடைக்காது. சரி, இது எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தா, ரேக்கின்ற சப்ஜெக்ட் உங்களுக்கு நமக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. அதாவது எந்த ஒரு பொருளும் வாங்கணும் அவசியம் இல்லை. மேபி நம்ம வாண்டு வாங்கலாம், கிறிஸ்டல் வாண்டு வாங்கலாம். கிறிஸ்டல் வாண்டு ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே வாங்கணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், 5 விரல் ஒன்னா சேர்த்து வச்சு ஹீலிங் கொடுக்குறோம், அவ்வளவுதானே. சிம்பிள் வரைகிறது, அவ்வளவுதான். இப்படி இருக்கும்போது மருத்துவ முறைகள், பல மருத்துவ முறைகள் இருக்கு பாருங்க. முக்கியமா அலோபதி மருத்துவ முறைகள், அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, அவ்வளவு மெடிசின்ஸ் இருக்கு. இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம், தவறு கிடையாது. ஆனா எனர்ஜி வேணும், பல நோய்கள் சரி பண்ண முடியும். சோக்ரே சிம்பிள் எதுக்கு நீங்க தினமும் ஃபர்ஸ்ட் 108 டைம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 27 தடவை முன்னாள் வரைஞ்சிட்டு தினமும் 3 டைம்ஸ் உங்களை எதுக்காக வரைய சொல்லியிருக்கோன்னு கேட்டா, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அது தெரிஞ்ச ப்ராப்ளமா இருக்கலாம், தெரியாத ப்ராப்ளமாவும் இருக்கலாம். அது என்னங்க தெரியாத ப்ராப்ளம்னு கேக்குறீங்களா? ஒரு நோய்ங்கிறது உடம்புக்கு ஒரு டிசீஸ்ங்கிறது அப்படி நேற்று நைட்டு வர முடிஞ்சு நீ காலைல வர்றது கிடையாது. பல மாதங்களாக, சில சமயங்கள பல வருடங்களாக நம்ம தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஏதோ ஒரு தவறு, இல்ல தொடர்ந்து செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத விஷயம் செய்யும் போது தன்னைத்தானே உடம்பு கியூர் பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து கியூர் பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து கியூர் பண்ணி அது ஒரு நேரத்துல, முடியாத நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். 0.1%, 0.2% கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் பீக்குக்கு போகுமே தவிர அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் ஆயிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது. ஒரு 50-60% வந்த பிறகு லைட்டா வலி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு உங்க லெஃப்ட் ஹேண்டை தலைக்கு மேல தூக்கிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டை தலைக்கு மேல நேரம் தூக்கி அப்படியே ஹாய் சொல்ற மாதிரி கை வச்சுக்கோங்க. இப்ப வலி இருக்கா? இல்ல. ஹாய் சொல்றோம், அப்படியே கை கீழே இறக்கிட்டா சாதாரணம் ஆயிடுச்சு. இது 2 மினிட்ஸ் வச்சிருங்க, 3 மினிட்ஸ் வச்சிருங்க. என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக வலி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தா ரொம்ப வலி அதிகமாகும். புரியுதுங்களா? இப்ப ஹாய்னு சொல்றது கையை தூக்கி மேல தூக்கி ஹாய் காட்டிட்டு அப்படியே கீழே இறக்கிட்டோம், நமக்கு வலி வரல. அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஏதோ ஒரு விஷயம், நம்ம உடம்புக்கு ஒத்து வராத விஷயம், ஏதோ ஒரு விஷயம் ஒரு தடவை 2 தடவை நடக்கும் போது பெருசா ரியாக்ட் ஆகாது, உடம்பு ஓகேன்னு ஒத்துக்கும். தொடர்ந்து செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் வலி அதிகமாகும், கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். இப்போ ஒரு நிமிஷம் வச்சிருக்கீங்க, வலி இல்லை, ஆனா வலி இருக்குன்னு சொல்ல முடியாது, வலி இல்லைன்னு சொல்ல முடியாது.
சரிங்களா? அப்ப கையை கீழே இறக்கிட்டா உங்களுக்கு அது சரியாயிடும். இப்ப வலி இருக்கான்னு கேட்டா இல்ல, வலி இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி உடம்புல ஏதாவது நமக்கு தெரியாம ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் சேர்ந்து சரியாகும். சரிங்களா? இதுதான் நமக்கு தெரியாத ப்ராப்ளம். இதை தவிர நம்ம ஆறான்னு சொன்ன பாருங்க, எனர்ஜி பாடி. நமக்குள்ள எந்த ஒரு விஷயம் வரணும்னாலும் இந்த எனர்ஜி பாடி தாண்டி தான் உள்ளுக்குள்ள வரணும். நம்மளை விட்டு எந்த ஒரு விஷயம் வெளியில போகணும், நம்ம பேசுற வார்த்தைகள், சவுண்ட், நமது என்ன அலைகள் போகணும், பிரபஞ்சத்துக்கு போகணும், மற்றவங்களுக்கு போய் சேரணும்னா கூட நமது ஆறாவை டச் பண்ணிட்டு தான் வெளில போகும். புரியுதுங்களா? எஸ், நம்ம ஆறாவை டச் பண்ணிட்டு தான் வெளில போகும். அப்ப நமக்கு ஒரு விஷயம் வந்து சேரணும்னாலும் நம்ம ஆறாவை டச் பண்ணிட்டு தான் வரும். நம்மள இருந்து வெளில போனாலும் நம்ம ஆறாவை டச் பண்ணிட்டு தான் போகும். சரி, இப்ப நமக்கு தெரியாம ஏதோ நம்மளோட எனர்ஜி பாடி ஆறால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு எனர்ஜி வந்திருக்கு, யாரோ ஒருத்தங்க திட்டிருக்காங்க, ஏதோ ஒரு கோபம் வந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இல்ல டிசீஸே இருந்தாலும் அந்த ஆறாக்குள்ள வந்திருக்கு. நம்ம இன்னும் உடம்புல பிசிக்கல் பாடிக்குள்ள வரல அப்படின்னா இந்த சோக்ரே சிம்பிள் பயன்படுத்த அந்த ஆறால இருந்தும் அது கிளியர் ஆகும். ஆரோக்கிய சக்தி கேட்கிறோம்ல, ஆறால இருந்து ஆரோக்கிய சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? எஸ். அப்ப நம்ம சில சமயம் ஸ்கேன் பண்ணும்போது சொல்லுவோம், உங்களுக்கு தலைவலி இருக்கான்னு கேட்போம். இல்லையே, நான் நார்மலா தானே இருக்கேன் அப்படிப்பாங்க. அந்த ஆறால தலைவலின்றது இருக்கும், வலி இருக்கும். இன்னும் பிசிக்கல் பாடியை போய் அட்டாச் பண்ணல, பிசிக்கல் பாடி கூட போய் சேரல. சரி, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா ஸ்ட்ராங்கான ஆறா இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி இருக்கும். எப்பயுமே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்லதே நினைக்கக்கூடிய மனசு, சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறது, இதெல்லாம் நல்ல ஆறான்னு சொல்லலாம். டென்ஷன், கோபம், சோகம், துக்கம், வெறுப்பு, என்னடா லைஃப் இப்படி இருக்கு, சுற்றோ வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் சிலர் கோபத்துல இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சிலர் சோகத்துல இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கும், டல்லாவே இருப்பாங்க. அட பாப்பா என்ன லைஃப் அப்படியே அப்படியே ரொம்ப டல்லா பேசுவாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஆறா இருக்கு ஆனா வீக்கா இருக்கும். இவங்களை போய் அதிகமா டக்குன்னு அஃபெக்ட் பண்ணிடும் அந்த எனர்ஜி. அந்த டிசீஸா இருக்கட்டும், மற்றவங்களோட கண் பார்வையா இருக்கட்டும், கண்ணு வைக்கிறது சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, டக்குன்னு அஃபெக்ட் பண்ணிடும். ஏன்னா அவங்க ஆறா வீக்கா இருக்கு, ஸ்ட்ராங்காவே இல்லை. அதுல நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, மன்னிச்சிரு, யாரா இருந்தாலும் ஏதாவது மன்னிச்சிரு, விட்டுடு, பரவாயில்ல விட்டுடு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே பெரியவங்க. இப்ப இருக்கிற பெரியவங்க அது மாதிரி சொல்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிற பெரியவங்க பழி வாங்கிடு, அவனை சும்மா விடாத, சினிமாலே அப்படித்தானே காமிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணிட்டாருன்னா அவள் தான் பழி வாங்கிடணும், மன்னிக்க கூடாது, அப்படிதான் காமிக்கிறாங்க. எஸ். சோ அந்த மாதிரி நமக்கு எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா ஆறா வீக் ஆகுது. கோபம், அவனோட கோபம் தான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இது வந்து நமக்கு தெரியாம சோகம், துக்கம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாம நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இழப்பு நடந்திருக்கலாம், துக்கம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க நமக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், கோபம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும்போது, நம்ம ஆழ் மனசுல நமக்கு தெரியாம இருக்கும்போது பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். பாப்பா ஏதோ லைஃப் அப்படின்னு ஏதோ பேக்ரவுண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓட என்ன ஆகும்னா நம்ம எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்ப நம்ம எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா ஆறா வீக் ஆகிட்டே இருக்கும். இப்ப ஆறா வீக் ஆயிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தேவையில்லாத எனர்ஜி டக்குன்னு வந்து சேர்ந்துரும். சிலருக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா,
பேய் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து எனர்ஜி, அது ஒரு எனர்ஜின்னு வச்சுப்போம். அந்த எனர்ஜி எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இருக்கிற இடத்துல கூட ஒரு எனர்ஜி இருப்பாங்க. அப்படியே ஆனந்த வேலை காத்து வாக்குல ரெண்டு காதல் மாதிரி காத்து வாக்குல அப்படியே போயிட்டு தான் இருப்பாங்க. நிறைய ஆறாக்கள், நிறைய எனர்ஜிகள் சுத்திட்டு தான் இருப்பாங்க. அது யார்கிட்ட வந்து சேருவாங்கன்னு பார்த்தா, யாரு ரொம்ப எமோஷனலி வீக்கா இருக்காங்களோ அவங்களோட ஆறா வீக்கா இருக்கும். அவங்க ஆறா வீக்கா இருக்கிறது டக்குன்னு அந்த எனர்ஜி வந்து சேர்ந்துருவாங்க. புரியுதுங்களா? அப்ப யாருக்கு ஆறா வீக்கா இருக்கும்? எப்ப பார்த்தாலும் கோபம், நமக்கு தெரியாமே. சிலர் முகத்தை பார்த்தால டல்லா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? நீங்க உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரியணும் அப்படின்னா நீங்க அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. தூங்கி எழுந்திரிச்ச உடனே நேரா கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. நீங்களா கண்ணாடியை பார்த்து சிரிக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அதான் உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ். அப்படியே டல்லா சோகமா நிக்கிறது. நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கண்ணாடி பண்ணினோன்னு நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம் நமக்கே தெரியாம. அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி கண்ணாடி அந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது. அப்படியே போய் நில்லுங்க, நின்று அப்படியே பாருங்க. உங்களுக்கே பயமா இருக்கும். உங்க முகத்தை பார்த்து இதுவா என் மூஞ்சி சே, அப்ப மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்பயாவது ஒரு தடவை போய் கண்ணாடியை பாக்குற உங்களுக்கே இப்படி இருக்கே, அடிக்கடி பாக்குற, எப்பயுமே பாக்குற மத்தவங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? பயமா இருக்காது இல்ல? பயமா இருக்குல்ல? அந்த மாதிரிதான். சரி, அவங்க நன்மைக்காக நம்ம வந்து நல்லபடியா இருக்கும். சரி, இப்ப அது அகத்தின் அழக முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய உணர்வு நிலைகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரிதான் உங்களுடைய முகத்துல சிரிப்பு இருக்கிறது, சோகமா இருக்கிறது, டல்லா இருக்கிறது இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சரி, இப்ப சோகம், துக்கம், டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஆறா வீக்காக தேவையில்லாத எனர்ஜி டக்கு டக்குன்னு வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்குதான் நம்ம ப்ரொடெக்ஷன் போட போட என்ன ஆகும்னா நம்ம ஆறா வந்து ஸ்ட்ராங் ஆகும். இப்ப சோக்ர சிம்பிள் நம்ம ஆரோக்கியத்துக்காக போடும்போது தேவையில்லாத எனர்ஜி விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் தேவைப்படுது. அப்ப நமக்கே தெரியாம ஆரோக்கியம் நம்ம எனர்ஜி பாடிக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். சரி, இப்ப நம்ம சோக்ரே வேற எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப சோக்ரே வச்சு ஒரு தியானம் பண்ணலாமா? சோக்ரே மெடிடேஷன். எஸ், ஓகே, வாங்க நேரா நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்கோட்டில் இருக்கட்டும். உங்க தொட மேல உள்ளங்கைகள் நேரம் மேல் நோக்கி வச்சுக்கிட்டு அமைதியா கண்ண மூடி உட்காந்து ஆழ்ந்த உள்மூச்சு, ஆழ்ந்த விடுமூச்சு எடுப்போம்.
இப்ப உடம்பும் மனசும் நல்லா ரிலாக்ஸா இருக்கு. இப்போ ஒரு பெரிய சோக்ரே நம்ம முன்னாடி இருக்கிறத கவனிப்போம், பார்ப்போம். ஒரு கோல்டன் கலர்ல உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலர்ல ஒரு அழகான பெரிய சோக்ரே உங்க முன்னாடி இருக்காங்க. அப்படியே உங்க ஆறாக்குள்ள என்டர் ஆகி உங்க பிசிக்கல் பாடிக்குள்ள முழு உடலுக்குள்ளையும் வருவதை பார்ப்போம். அப்படியே கவனிப்போம். சோக்ரே நம்ம முழு உடலுக்குள்ள அப்படியே வந்து ஒரு செல்லுக்குள்ளேயும் அந்த சோக்ரையோட சக்தி வந்து நமக்கு முழுமையா சக்தி கொடுக்கறத உணர்ந்து பார்ப்போம். ஒரு செல்லும் ஆரோக்கியமா இருக்காங்க. நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் சோக்ரே எனர்ஜி கிடைக்கிறாங்க. இப்ப தலைப்பகுதி மட்டும் தலை ஃபுல்லா சோக்ரே எனர்ஜி இருக்காங்க. தலையில ஒரு செல்லுக்குள்ளேயும் தலையில கண்ணு, காது, மூக்கு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் அப்படியே கவனிச்சு அந்த சோக்ரே சக்தி ஆரோக்கிய சக்தி கொடுக்கறத கவனிப்போம்.
இப்ப சோக்ரே நம் கழுத்து பகுதி, நமது ஸ்பைன் போர்டு முதுகு பகுதி ஃபுல்லா ஒரு செல்லுக்கும் அப்படியே ஆரோக்கிய சக்தி கொடுக்குறாங்க. அங்க ஏதாவது வலி ப்ராப்ளம் இருந்தா எல்லாமே சால்வ் ஆகுது. நம்ம ஷோல்டர், நம்மளோட கைப்பகுதி, முதுகு பகுதி முழுவதும் சோக்ரே எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறத உணர்ந்து பார்ப்போம். இப்போ சோக்ரேயோட சக்தி நம்ம உடல் முன்பகுதிக்கு, நெஞ்சு பகுதி, வயிறு பகுதி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய லங்ஸ், ஹார்ட், கால் பிளாடர், லிவர், கிட்னி, யூட்ரஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு உடல் உள் உறுப்புகளுக்குமே அந்த சக்தி, சோக்ரே சக்தி கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆரோக்கிய சக்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறத உணர்ந்து பார்ப்போம்.
இப்ப சோக்ரே சக்தி, சோக்ரே நம்ம அடிவயிறு பகுதி, நம்ம கால்களும் உடம்பும் சேரக்கூடிய இடத்துல அப்படி சக்தி கொடுக்கறாங்க. அப்புறம் அப்படி தொடைப்பகுதி, கால் பகுதி, கால் முட்டி, காஃப் மசில்ஸ், கெண்டைக்கால், கால்கள் முழுவதும் 2 காலுக்குமே ஃபுல்லா சக்தி கொடுக்கறத உணர்ந்து பார்க்கிறோம். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குள்ளேயும் நம்ம எனர்ஜி பாடி ஆறாக்குள்ளேயும் ஒரு ஆரோக்கிய சக்தி அருமையா இருக்கிறத உணர்ந்து பார்க்கிறோம். நம்ம மனசுக்குள்ளேயும் ஆரோக்கிய சக்தி இருக்காங்க, நம்ம உடம்புக்குள்ளேயும் ஆரோக்கிய சக்தி இருக்கிறத உணர்ந்து பார்க்கிறோம்.
நம்ம உடல் முழுவதும் நம்ம மனசு நம்ம ஆரோக்கிய சக்தி ஆறாஃபுல்லா நிறைஞ்சிருக்காங்க. இந்த மகிழ்ச்சியான உணர்வோட பொறுமையா கை விரல்கள் அசைத்துக் கொள்வோம். கால் விரல்கள் அசைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு அசைவுலையுமே அந்த ஆரோக்கிய சக்தி சோக்கரை இருக்கிறத உணர்ந்து பார்க்கிறோம். மெதுவா 2 உள்ளங்கைகளும் சேர்த்து மெதுவா சாஃப்டா ஜென்ட்லா உரசிக்கொள்வோம். அந்த உள்ளங்கைகள் நம்ம உடம்பு மேல வச்சு உச்சந்தலை தலைக்கு பாதங்கள் அப்படியே வச்சு மெதுவா வருடி கொடுப்போம். அந்த சக்தி உடல் முழுவதும் பரவதை உணர்ந்து வருடி கொடுப்போம். ரெண்டு கைகளும் உரசி உள்ளங்கையில் கண்கள் மேல வச்சுப்போம். இப்ப கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து பொறுமையா நிதானமா உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.
இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு நிலை இருக்கு, இந்த மெடிடேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு சார். சூப்பர் சார், ஒரு ஆழ்ந்த தூக்கம். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. உடம்புக்கு ஃபுல்லா எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. கிடைச்ச மாதிரி இருக்கு. சூப்பர் சார், ஃபுல்லாவே எனர்ஜி கிடைச்சிருக்கு. அருமை சார். பாடி வந்து ஏதாவது கொஞ்சம் லைட்டா ஷேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுமா சார்? ஆகும் மேடம். எனர்ஜி ஃப்ளோ ஆகும்போது நம்ம உடம்பு அப்படியே தான் அமைதியா இருக்கும், ஆனா உடம்பு ஷேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். சிலருக்கு உடம்பு ஷேக் ஆகும். அதான் ஆடுற மாதிரி லைட்டா, ரொம்ப இல்ல. இது வந்து ஒரு 10 days மேலேயே எனக்கு அன்னைக்கு தலை வலிக்குதுன்னா உங்ககிட்ட சொன்னேனே சார் ஒரு தடவை. ஆமா மேடம். அதுக்கு முன்னாடி இருந்தே அது மாதிரி ஷேக் ஆகுறது ஃபீல் ஆச்சு. ஓகே, எனர்ஜி நல்லா ஃப்ளோ ஆகும் மேடம். ஆனா பண்ணும்போது நல்லா இருக்கு சார். நீங்க இப்ப இன்னைக்கு காலையில சொல்லி கொடுத்த மெடிடேஷனை நான் ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் மேடம். நானா எனக்கா தோணுச்சு சரி இது மாதிரி செய்வோமேன்ட்டு செஞ்சேன். சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது சார். சூப்பர் மேடம். சார் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி சார். அப்படியே ஒரு எலக்ட்ரிக் வைப்ரேஷன் இருந்த மாதிரி ஃப்ரம் ஹெட் டு டோ, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அந்த அந்த சோக்ர எனர்ஜி நீங்க பெரிய அந்த உள்ள போகணும், அப்படியே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் வைப்ரேஷன். இது மாதிரி நான் ஒரு நிறைய மெடிடேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் திஸ் மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு இந்த சோக்ர மெடிடேஷன். நல்லா இருக்கு சார். எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கு. ஓகே, எனக்கு தெரியுது அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. வாவ், அருமை மேடம். சூப்பர், வாழ்க வளமுடன். மற்றவர்கள் தூங்கிட்டோம் அப்படியே. சோக்ர ஸ்லீப்பிங்கா? டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குதுல, எஸ்பெஷலி நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பிக் சிம்பலுக்குள்ள நம்ம போறது மாதிரி அசியூம் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் சார். அது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் வருது நம்ம பாடியில, பிகாஸ் நம்ம அந்த ஒரு ஃபீல் வரச்ச. ஓகே சார், குட். சூப்பர் சார். டெய்லி பண்ணலாமா சார்? டெய்லி நம்ம மார்னிங் டெய்லி பண்ணலாம் சார். சார் அப்புறம் இன்னொரு சின்ன டவுட், இப்போ நம்மளோட ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி இதுல நம்ம சோக்ரே சிம்பிளை நம்ம ஏர்ல டிரா பண்ணலாமா சார் மைண்டுக்குள்ளாடி? தாராளமா பண்ணலாம் சார். அங்க நல்ல எனர்ஜி. இப்ப நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஆபீஸ்ல, சோக்ரே அடிக்கடி யூஸ் பண்ண அங்க ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சூப்பர் சார். சார் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க லைக் தி சிம்பிள் வந்து எனர்ஜி நமக்குள்ளாடி ரிசீவ் பண்ற மெத்தட்ல, அதாவது நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போயிட்டு டிரா பண்றது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல உள்ள அந்த சிம்பிள் ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களா சார்? இருக்கு சார், நம்ம சொல்லி தருவோம், அதையும் சொல்லி தருவோம். ஓகே ஓகே சார். லெவல் 2ல வரும், லெவல் 2ல சொல்லி தருவோம். ஓகே, இப்போதைக்கு இந்த ஒரு சிம்பிள் நாங்க ஃபோக்கஸ் பண்ணா போறோம், அப்படிதானே சார்? ஆமாங்க சார், இப்போதைக்கு இந்த சிம்பிள் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஓகே, தேங்க் யூ. எஸ், மற்றவர்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ண முடியுங்களா? வணக்கம் மேடம். உடம்பு ஷேக் ஆகுது. ஓகே மேடம், சூப்பர் மேடம். இப்ப ஒரு சிலர் சொன்னீங்க உடம்பு ஷேக் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்க உடம்பு ஷேக் ஆகுது அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு பாட்டில்ல கொஞ்சம் உப்பு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பு ஏதோ ஒன்று போடுறீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லான பிறகு லைட்டா குளுக்கின பிறகு உள்ள போய் செட்டில் ஆகும் அந்த ப்ராடக்ட். உப்பு போட உப்பு செட்டில் ஆகும், செட் ஆகிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போடுவோம். அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது, நம்ம உடம்பு ஷேக் ஆகி அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ரிசீவ் பண்ணுது. ஷேக் ஆகுற மாதிரி ஃபீல் இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாவே ஷேக் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லதுதான். ஓகே,
சொல்லுங்க சார். டவுட் சார். சொல்லுங்க சார். எமோஷனல் வீக்கா இருக்கிறதுக்கு எந்த மாதிரி இன்டென்ஷன் பண்ணும் சார்? அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நாளைக்கு ஒரு சிம்பிள் கத்துப்போம் சார். ஓகே ரைட் சார். அந்த சிம்பிள் வந்து எமோஷனல் இம்பேலன்ஸ்ல இருந்து எமோஷனல் நார்மல் வர்றதுக்கு, எமோஷனல் மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நாளைக்கு ஒரு சிம்பிள் கத்துப்போம். அந்த சிம்பிள் அதுக்கு பயன்படுத்த நமக்கு நல்லா இருக்கும். ஓகே ரைட் சார். ஓகேங்க சார். ஓகே, இந்த சோக்ரே மெடிடேஷன் நம்ம தினமுமே பண்ணலாம். ரொம்ப உடம்பு முடியல, உடம்பு சரியில்லை, டயர்டா இருக்கு, இந்த மாதிரி நேரத்திலையும் பண்ணலாம். நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம், நமக்கு நல்ல எனர்ஜி தேவை, பிசிக்கல் எனர்ஜி நல்லா தேவைப்படுது. அந்த நேரத்தில் இந்த சோக்ரே மெடிடேஷன் பண்ணி எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். சிலருக்கு வந்து உடம்புல டிசீஸ் இருக்கு, பல வருஷமா இருக்குதுங்க. சுகர் இருக்கு, பிபி இருக்கு, தைராய்டு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க பாருங்களேன். இதெல்லாம் அதாவது அலோபத்தினால நான் கியூரபிள், கியூரே பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருங்க, கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. இந்த மெடிடேஷன் தினமும் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இது பிரபஞ்ச சக்தி, சோக்ரே சக்தி, பிரபஞ்ச சக்தி உள்ளுக்குள்ள கிடைக்க என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சால்வ் ஆயிடும், சரியாயிடும். டாக்டரே சொல்லுவாங்க, வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் யார். பாத்தீங்களா, நான் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டு, மெடிசன் சாப்பிட்டு, ரெகுலரா சாப்பிட்டதுனால உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு தாங்க தெரியும், சோக்ரே சிம்பிள் போட்டு நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். மெடிசன்ஸ் மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், பட் சீக்கிரம் கியூர் ஆகிறதுக்கு இந்த பயன்படுத்த சீக்கிரம் கியூர் ஆகும். சீக்கிரம் உடம்பு நல்ல ஆரோக்கியம் அடையும். சரிங்களா? அதனால இந்த மெடிடேஷன் தினமும் பண்ணலாம். சொல்லுங்க சார். ஒரு டவுட். இப்ப இந்த மெடிடேஷனுக்கும் நம்ம இந்த சில்வர் ஸ்டார் கோல்டன் பால் மெடிடேஷனுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? ஒயிட் லைட் மெடிடேஷன்ங்கிறது பிரபஞ்ச சக்தியை டைரக்டா ரிசீவ் பண்றோம். சோக்ரேங்கிறது நம்ம இன்டென்ஷன் வைக்கிறோம், ஆரோக்கிய சக்தி அவ்வளவு ஒரு இன்டென்ஷன் வைக்கிறோம். நீங்க என்ன பண்ணலாம், ஒயிட் லைட் மெடிடேஷன் பண்ணிட்டு அப்படியே சோக்ரே மெடிடேஷன் கூட பண்ணலாம். சோக்ரே எனர்ஜி ரிசீவ் பண்ணும்போது இன்னும் அதிகமா உங்களுக்கு ஆரோக்கிய சக்தி கிடைக்கும். கோல்டன் பால்ங்கிறது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டோம், நம்ம கிட்ட தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் தேவையில்லாத எனர்ஜி நமக்குள்ள வரக்கூடாது. அப்ப கோல்டன் பால் ப்ரொடெக்ஷன். ஸோ அப்படி பண்ணும்போது இதுதான் சார் வித்தியாசம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். ஓகே, நாளைக்கு சேஹிக்கு கிளாஸ், அதாவது இன்னொரு சிம்பிள் கத்துக்க போகிறோம். அந்த சிம்பிள் வந்து மனசு சம்பந்தப்பட்டது, மனசுக்கான சிம்பிள், அதை கத்துக்க போகிறோம். நாளையோட லெவல் 1 முடியுது, அதுக்கப்புறம் லெவல் 2 ஸ்டார்ட் ஆகுது. ரேக்கி லெவல் 2 அடுத்த வாரத்துல ரேக்கி லெவல் 2 ஸ்டார்ட் ஆகும். ரேக்கி லெவல் 2 ஏற்கனவே, அதாவது இப்போ வந்து அந்த இஎம்ஐ ஸ்கீம்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நாளைக்கு கலர் தெரப்பி கிளாஸ் இருக்கு, சரிங்களா? இஎம்ஐ ஸ்கீம்ல இருந்தாலும் இந்த மாஸ்டர் லெவல் கிளாஸ், ரேக்கி மாஸ்டர் லெவல் கிளாஸ் ஜாயின் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா? 5 months கோர்ஸ் சொல்லியிருப்போமே, 40 classes பிளஸ். அதுல ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு கலர் தெரப்பி கிளாஸ் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம், நீங்க அந்த கலர் தெரப்பி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் லெவல் 1 மட்டும்தான் படிக்கிறேன், ரேக்கி லெவல் 1 மட்டும்தான் படிக்கிறேன், லெவல் 2 அப்புறமா படிக்கிறேன்றவங்களுக்கு அந்த கலர் தெரப்பி கிளாஸ் வராது. பிளஸ் அடுத்த வாரத்துல தான் அவங்களுக்கு கிளாஸ் இருக்காது. சப்போஸ் நான் மாசம் தாங்க பணம் கட்டிட்டேன், ஒன் ஷாட் நான் பே பண்ணல, மாசம் பணம் கட்டினாலும் உங்களுக்கு கலர் தெரப்பி கிளாஸ் வந்துடும். அடுத்த குரூப் 2, அதாவது லெவல் 2க்கு வேற ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல உங்களுக்கு லிங்க் வந்துடும். அந்த கிளாஸ் நீங்க அப்படியே அட்டன் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? எஸ் சார். கலர் தெரப்பி ஃபுல்லா பே பண்ணவங்களுக்கு கிடைச்சிருங்களா நாளைக்கு? ஆமா மேடம்.
ஓ! அது டிஃபரண்ட் டைம் இல்ல சார்? இப்ப நாளைக்கு நீங்க காலையில 6:00 எடுக்க மாட்டீங்க சண்டே காலையில. நாளைக்கு ஈவினிங் 7 to 9 இருக்கும் மேடம் கிளாஸ். ஓ! கலர் தெரப்பி ஈவினிங் சண்டே ஈவினிங். ஆமா, சண்டே ஈவினிங் இருக்கும். அது 7 to 9 இருக்கும், இல்ல 5 to 7 இருக்கும். சண்டே மார்னிங் வந்து ரேக்கி 2 ஓட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயா சார்? ஆமா, நாளைக்கு காலையில ரேக்கி நாளைக்கு இல்ல, ரேக்கி லெவல் 1 உடைய கிளாஸ் 1. அடுத்த வாரம் வந்து ரேக்கி லெவல் 2 ஓட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓ! ஓகே சார். சார் அப்புறம் இந்த ஒயிட் லைட் மெடிடேஷன், கோல்டு பால்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறீங்களா? ஆமா மேடம். ஓ! ஓகே, நான் பார்க்குறேன் சார். சரி, ஓகே ஓகே மேடம். எஸ். அப்ப சண்டே மார்னிங் ஜாயின் ஆகணுமா ஜி? சண்டே மார்னிங் ஜாயின் ஆகணுமா? எதுக்கு மேடம்? அதாவது உங்களுக்கு சண்டே ஈவினிங் கலர் தெரப்பினா எனக்கு மார்னிங் டைம் வரும். ஓகே ஓகே, உங்களுக்கு மார்னிங் டைம் வரும். ஆமா மேடம், கரெக்ட். ஓகே ஜி. சப்போஸ் நான் வெளியில போறேன் ஜி, சப்போஸ் ஜாயின் பண்ண முடியலன்னா ரெக்கார்டிங் இருக்கு மேடம். ரெக்கார்டிங் பார்த்துக்கணும் சார். ஆமா மேடம். மேக்ஸிமம் நான் ஜஸ்ட் ஃபோன்லயாவது ஆன் பண்ணி கேட்கறதுக்கு ட்ரை பண்றேன். சரி மேடம். ஓகே, அப்ப என்ன ஜாயின் பண்ணிடுவீங்க இல்ல ஜி? நான் 3மே சேர்ந்துட்டேன் கீழ. உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே ஜி. கலர் தெரப்பி குரூப் ஆட் பண்ண லிங்க் அனுப்பிடுவேன். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எல்லார்கிட்டையும், சப்போஸ் அந்த கலர் தெரப்பி குரூப்ல ஆட் ஆகலைன்னா எனக்கு உங்களுடைய நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களை குரூப்ல ஆட் பண்ணிடுறேன் எல்லாரையும். ஜி இது எதுக்கு ஜி கலர் தெரப்பி? அருமையான கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் மேடம்? எனக்கு வந்து ப்ளூ தான் ஜி, இண்டிகோ ப்ளூ. ஏன் உங்களுக்கு அந்த கலர் பிடிக்குது? அது எப்படி ஜி எனக்கு தெரியும்? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பிங்க்கும் பிடிக்கும் ஜி. அதான், என்ன ரீசனால உங்களுக்கு அந்த கலர் பிடிக்குது சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். ஓகே, என்ன ரீசனால உங்களுக்கு அந்த கலர் பிடிக்குது, என்ன ரீசனால ஒரு சில கலர் பிடிக்க மாட்டேங்குது? இந்த கலருக்கும் நம்மளுடைய எமோஷன், நம்மளுடைய பிசிக்கல் பாடி, நம்மளுடைய எனர்ஜி லெவல் எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. அப்ப அந்த கலரை வச்சு நம்மள எப்படி சரி பண்ணிக்கிறது, நம்ம எமோஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது, நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி, கலர்ஸை வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான கலர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் கத்துக்கலாம் மேடம். கலர் அப்படினாலே சாதாரணமா கிடையாது, ஒரு வைப்ரேஷன். எப்படி ஒரு மந்திரம் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுது, அது மாதிரி கலர்ஸ் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. நீங்க ஒரு ரூம்குள்ள போறீங்க, ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, உங்க வீட்டுக்குள்ளே போறீங்க, இந்த ரூம்ல போனா மட்டும் எனக்கு முன்னாடி தெரியலங்க, மனசு ரொம்ப அமைதியா இருக்குது, அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ரூம்குள்ள வந்தாலே என்னமோ தெரியல, மனசு ரொம்ப படபடங்குது. அது அங்க இருக்க கலர்ஸும் சேர்ந்தது தான். அது மாதிரி கலர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஆர்கன்ஸ் கூட, நம்ம எமோஷன், எக்கச்சக்கமான விஷயம் கலர்ஸ் கூட. ஓகேங்களா? எஸ். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸோட லிங்க் ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க இருக்கும். ஓகே ஜி, நான் பார்க்கறேன் ஜி. ஓகே மேடம். தேங்க் யூ ஜி. தேங்க் யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேடம். குருஜி இந்த கிளாஸஸ் எங்க குருஜி இருக்கும்? எது மேடம்? இந்த கிளாஸஸோட ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்றேன் மேடம். குரூப்லயே ஷேர் பண்றேன். இந்த குரூப்லயா குருஜி? இந்த குரூப்ல இன்னைக்கு லிங்க் அனுப்புறோம் பாத்தீங்கன்னா, அதே குரூப்ல ஷேர் பண்றேன் நானு. ஓகே குருஜி, தேங்க் யூ. ஓகே மேடம். வாழ்க வளமுடன் மேடம். வாங்க பிரேயரோட கிளாஸ் முடிச்சுக்கலாமா? நேரம் நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சன் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய்,
தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமதியில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.